ஏங்க, அதாவது 2 திராவிட கட்சிகளில் ஏதோ ஒன்று அழிஞ்சால் தான் அந்த இடத்துல நான் தமிழ் தேசியம் வரும் அப்படிங்கிறது அவருடைய கருத்து. நான் அந்த கருத்தை அடிப்படையாக நான் மாறுபடலை. அதே சமயத்தில் அதை இன்னும் கொஞ்சம் என்ன சொல்லுவாங்க, இங்கிலீஷில் ஃபைன் டியூன் பண்ணுறதுன்னு அதை இன்னும் கொஞ்சம் மெருகேற்றுறேன். என்ன அர்த்தத்தை சொல்கிறேன்னா, இந்த திராவிடம் என்கிற பெயரில் இவர்கள் செய்யும் இந்த போலி பம்மாத்து அந்த கருத்தியலே அழிக்கப்பட வேண்டும். கூட நம்ம சீமான் அவர்கள் பேசியிருக்கிறார். தமிழர்கள் ஆண்டுவிடக்கூடாது என்பதற்காக கொண்டு வரப்பட்டது தான் திராவிடம் அப்படின்னு பேசுகிறார். சமீபத்தோடு பேசுகிறார் சீமான். இந்த பேச்சுக்கும் நம்ம சொல்கிற கருத்தியலுக்கும் ஒன்றும் பெரிய வித்தியாசம், முரண்பாடு இல்லையே. நம்மளும் அதே தானே சொல்கிறோம். திராவிடம் என்ற பொய்யான ஒரு திராவிட மாயைக்கு மாற்று என்றால் அது தேசியம். ஆனால் தமிழ்நாட்டை உட்படுத்திய தமிழர்களுடைய பண்பாடு கலாச்சாரத்தை விட்டு கொடுக்காமல் ஒரு தேசியம் வேண்டும் என்றால் தமிழ் தேசியம். அந்த வகையில் சீமான் சொல்வது அந்த திராவிட மாயை என்பது அகற்றப்பட வேண்டும் என்று சொல்வதில் நம்ம 100% ஏற்றுக்கொள்கிறோம். அப்போ வேற என்ன மாற்றுனா இப்போ சீமான் இல்லை விஜய் நீங்கள் அரசியல் கட்சியில் சேர்த்துக்கிறதுக்கு அனுமதி கொடுத்தால், என்கிட்ட கேட்டிங்கன்னா நான் இன்னும் அனுமதி கொடுக்கல, லிஸ்ட்டில் சேர்க்கலை. தேர்தல் ஆணையமே சொல்லிடுச்சா? அரசியல் கருத நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோது இனியும் சிறப்பு மூத்த பத்திரிகையாளர் திரிசக்தியார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சரண்டா, சொல்லுங்கள் சார். இப்போது தமிழகத்தில் ஏதாவது ஒரு திராவிட கட்சி, அதாவது அதிமுக திமுகவோ ஏதோ ஒன்று அழிஞ்சாதான் அந்த இடத்துல மாற்றாக இருக்கக்கூடிய நாம் தமிழர் முன்னாடி வரும். அப்புறம் திராவிடம் மிஸ்ஸஸ் தமிழ் தேசியம்ன்றது இன்னும் தீவிரமாகும் அப்படின்ற ஒரு பேச்சுக்கள் போயிட்டு இருக்க வேலையில் இவ்வளோ நாட்கள் அதிமுக எதிர்கட்சியாக இருக்கும்போது பெரிதளவு சீமானவர்கள் விமர்சிக்காம தான் இருந்தார். திமுக விமர்சிக்கிற அளவுக்கு அதிமுக விமர்சிக்காமே இருந்தார். இப்போ பார்த்தீங்கன்னா திமுக அளவுக்கு அதிமுக பக்கமும் தனது அந்த எதிர்ப்பை தொடங்கியிருக்காரு. குறிப்பாக முத்துராமலிங்க தேவர் அவர்கள் பாரத ரத்னா கேட்குறதா இருக்கட்டும், மதுரை விமான நிலையத்துக்கு முத்துராமலிங்க தேவர் பேர் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பேசுகிறீங்க. அதிமுக ஆட்சி காலத்தில் என்ன பண்ணீங்கன்னு சொல்லிட்டு அதிமுகவோட மொத்த இமேஜே டேமேஜ் பண்ணி விட்டுருக்காரு. எப்படி பார்க்குறீங்க அவரோட இந்த யுக்தியை? ஏங்க, அதாவது 2 திராவிட கட்சிகளில் ஏதோ ஒன்று அழிஞ்சால் தான் அந்த இடத்துல நான் தமிழ் தேசியம் வரும் அப்படிங்கிறது அவருடைய கருத்து. நான் அந்த கருத்தை அடிப்படையாக நான் மாறுபடலை. அதே சமயத்தில் அதை இன்னும் கொஞ்சம் என்ன சொல்லுவாங்க, இங்கிலீஷில் ஃபைன் டியூன் பண்ணுறதுன்னு அதை இன்னும் கொஞ்சம் மெருகேற்றுறேன். என்ன அர்த்தத்தை சொல்கிறேன்னா, இந்த திராவிடம் என்கிற பெயரில் இவர்கள் செய்யும் இந்த போலி பம்மாத்து அந்த கருத்தியலே அழிக்கப்பட வேண்டும். திராவிடமே அழிக்கப்பட வேண்டும். திராவிடம் என்ற பெயரில் செய்யும் போலி கருத்தியல். ஏன்னா நான் மறுபடியும் சொல்லுவேன், திராவிடம் என்பது ஒரு நிலப்பகுதி. விந்திய மலைக்கு தெற்கே இருக்கக்கூடியவர்களுக்கு திராவிடர்கள் என்று பெயர். பிராமணர்கள் உட்பட பல இடத்துல பேசியிருக்கேன், நம்ம இடத்துலையும் பேசியிருக்கோம். ராகுல் டிராவிடுன்னெலாம் இருக்காருன்னு சொல்லி உதாரணம்லாம் சொல்லியிருக்கோம். ஸோ எங்கள் மகாபாரதத்தில் சோழ தேசம்னு குறிப்பு இருக்குது, திராவிடம்ன்ற தேசங்கிற குறிப்பு இருக்குது. அந்த இடத்துல திராவிட தேசம்னு சொல்லும்போது திராவிடர்கள் இருக்காங்கன்னு சொல்லலை. திராவிட தேசம், சோழ நாடு இருக்குது, சேர நாடு இருக்குது, பாண்டிய நாடு இருக்குது, திராவிட தேசம் அங்கே இருக்குது. அப்போ திராவிடம் என்பது ஒரு பூகோள பகுதி. நம்ம திராவிடம், நம்ம ஜனகணமனால கூட திராவிடம் அந்த வார்த்தை வருது. திராவிட திருநாள்னா இல்லையா? திராவிடங்கிற வார்த்தை நம்முடைய தேசிய கீதத்தில் வருது, ரவீந்திரநாத் தாகூர் எழுதினதில். பாரதியார் எழுதினதுக்குள்ள திராவிடம்ங்கிற வார்த்தை வருது. அப்போ திராவிடம்ங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், அதை நாங்கள் ஒரு கலாச்சாரம், பண்பாடு, திராவிடர்கள் என்பது ஒரு இனம் அப்படின்னு சொல்லி பொய் சொன்ன அந்த போலி திராவிடம். ஏன் அது ஒரு இனம் இல்லைன்னா, நீங்களும் கர்நாடகாக்காரனும் எப்படி ஒரு இனம் இல்லையா? நீங்களும் மலையாளியும் எப்படி ஒரு இனம்? நீங்களும் தெலுங்குக்காரங்களும் ஒரு இனம்னு எப்படி சொல்ல முடியும்? இல்லையே.
அதாவது அவங்க வேறு இனம்னு நான் ஏதோ அவங்கள தள்ளி வைக்கணும்னு சொல்லலை. இது வேறு வேறு இனம். தமிழர்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 20,000 வருஷத்துக்கு முன்னால், இல்லை இன்னும் 3 வருஷத்துக்கு முன்னால் உலகத்திலேயே வந்து ஆதி தமிழ் குடி அப்படின்னு சொல்லக்கூடிய பெருமை பெற்றவங்க. தெலுங்கோ மலையாளமோ கன்னடமோ எப்போ வந்துச்சு? நூற்றாண்டுகள், இல்லை மிஞ்சி போனால் 1000 ஆண்டுகள் தான். அவங்களுக்கு வந்து 20,000 ஆண்டு 30,000 ஆண்டுலாம் வந்து அவங்களுக்கு சரித்திரம் இருக்கா? அவங்கள வந்து குறை சொல்லணுன்னே, அவங்கள வந்து தாழ்த்தி சொல்லணுங்கிறது நம்ம எண்ணம் இல்லை. எல்லா இடத்துலையும் இருக்குது. தமிழிலிருந்து பிறந்தது தான் வந்து மலையாளம், கன்னடம், தெலுங்கு போன்ற மொழிகள் வந்து தமிழிலிருந்து பிறந்தது தான் சொல்கிறோம். உபமொழிகள்னு சொல்கிறோம். ஆதிமொழி தமிழ்னு சொல்கிறோம். ஆதிமொழி தமிழாக இருக்கும்போது ஆதிக்குடி எதுவாக இருக்க முடியும்? தமிழாக தான் இருக்க முடியும். அப்போது அவர்கள் பின்னால் தமிழிலிருந்து வேறு மொழிகள் பேசும்போது அந்தந்த பிரதேசத்தில் அந்த மொழி பேசுபவர்கள் ஒரு இனமாக உருவெடுத்து விட்டார். நீங்கள் இவங்க எல்லாரையும் வந்து திராவிடம் அப்படின்னு சொன்னால், குஜராத்தில் கூட வந்து திராவிடுங்கிற பேர் வைக்கிற பிராமணர்கள் இருக்கிறார். எப்படி கர்நாடகாவில் இருக்காங்களோ அதே மாதிரி குஜராத்லேயும் இருக்காங்க. இப்போ குஜராத்தும் நாமளும் ஒரே இனம்னு நீங்கள் வந்து எப்படி எடுத்துக்க முடியும்? திமுகலேருந்து எடுத்துப்பாங்களா, அதிமுகலேருந்து எடுத்துப்பாங்களா? குஜராத்தில் இருக்கிறவங்களும் அப்போ மோடியும் ஸ்டாலினும், மோடியும் எடப்பாடியும், மோடியும் வேறு யாரும், வைகோவும், உங்களுக்கு சும்மா ஒரு ஊருகா மாதிரி வைகோவை வச்சு போனோம். வைகோவும் ஒரே இனம்னு சொல்லி ஒத்துக்க முடியுமா? வைகோன்னு வரும்போது அது வேறு வந்துடுது. ரைட், ஓகே, அது வேணாம், நம்ம அதுக்குள்ளே போகல. ரைட், அது அப்புறம் அது எந்த மொழி, அது மொழி ரீதியாக போயிடும். நம்ம சொல்கிறது என்னென்னால், அந்த ஒரே இனம் திராவிடம் என்று வந்து சொல்வது வந்து ஒரு பொய்யான, இந்த கால்வெல்லு போப்பு இவங்கெல்லாம் வந்து பொய் சொன்னதுக்கு அப்புறம் வந்தது. அதுக்கு முன்னால் திராவிடம் என்று ஒரு இனம் இருக்கிறது என்றாவது எங்கேயாவது ஒரு சங்க இலக்கியத்திலேருந்து எடுத்துக்காமி. திராவிடம்ங்கிற வார்த்தை இருக்குது, நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் அது வந்து ஒரு பிரதேசத்தை, பூகோள பகுதியை குறிப்பது, ஒரு இனம் அல்ல, கலாச்சாரம் அல்ல. அதை ஒரு கலாச்சாரம் என்று சொல்லி, ஒரு பண்பாடு என்று சொல்லி பொய் புனைய வந்து இந்த ஜியு போப்பு, கால்வெல்லு, இந்த மாதிரி டுபாகூர்லாம் சொல்கிறத நம்ம ஈரோட்டுக்காரர்லாம் சேர்ந்து அதை வந்து இன்னும் அதுக்கு கிளப்பி விட்டு, திராவிடத்தின் தந்தை பெரியார் ஈவேரான்னு சொல்கிறோம். தமிழ் காட்டுமிராண்டின்னு சொன்னால், தமிழை படித்து அது சனியன், அதை படித்து பிரயோஜனம் இல்லைன்னு சொல்கிறாருன்னா, அவர் நான் கன்னடன்னு சொல்கிறாருன்னா, அப்போது திராவிடம்னா வந்து தமிழ் இல்லைன்றது தெளிவாகுதா? நிச்சயமா. அது கன்னடமாக இருக்கலாம், தெலுங்காக இருக்கலாம், மலையாளமாக இருக்கலாம். நான் கன்னடன், தமிழ் காட்டுமிராண்டி மொழி, தமிழ் சனியன், அதை படித்தால் பயனில்லை. இது ஈவேரா சொன்னதுக்கு ப்ரூஃபு நான் கொடுக்குறேன். நான் பொய் சொல்கிறேன்னு சொன்னீங்கன்னா ப்ரூஃப் கொடுக்குறேன். இது ஒன்றும் பெரிய இல்லை, பொதுவெளியில் உள்ள விஷயம். அப்போது திராவிடம்ங்கிறது வெறும் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அதாவது ஒரு பிரதேசம். இப்போ இதை வந்து ஒரு கொள்கையாக, ஒரு கோட்பாடாக, ஒரு கலாச்சாரமாக திரித்து மக்களை ஏமாற்றி, இது வந்து எதற்காக? இவரே கூட நம்ம சீமான் அவர்கள் பேசியிருக்கிறார். தமிழர்கள் ஆண்டுவிடக்கூடாது என்பதற்காக கொண்டு வரப்பட்டது தான் திராவிடம் அப்படின்னு பேசியிருக்கார். சமீபத்தில் கூட பேசியிருக்கார் சீமான். இந்த பேச்சுக்கும் நம்ம சொல்கிற கருத்தியலுக்கும் ஒன்றும் பெரிய வித்தியாசம், முரண்பாடு இல்லையே. நம்மளும் அதே தானே சொல்கிறோம். திராவிட கட்சின்னு யார் ஆரம்பித்தா? இது எத்தனை தடவை சொன்னாலும் திருப்பி சொல்ல வேண்டியிருக்கு. நம்ம ஜனங்களுக்கு ஏற மாட்டேங்குது. திராவிட கட்சின்னு ஆரம்பித்தாங்கல்ல தீக்க முதல்ல, அதாவது நீதி கட்சின்னு ஆரம்பித்து அப்புறம் தான் திராவிட கட்சி கண்ணது. நீதி கட்சி ஆரம்பித்த பாரு, ஒரு மேனன், ஒரு ஆந்திராக்காரர், தமிழர் அல்லாதவர் தான் வந்து நீதி கட்சி ஆரம்பித்தாங்க. அதில் இருந்த ஒரே வந்து தமிழர் பறையர், அதாவது பட்டியலினத்தை சேர்ந்தவர் வந்து MC ராஜா. கொஞ்ச நாள் அவரும் வெறுத்து போய் இவங்க வந்து உண்மையாக தமிழ்நாட்டுக்கு எதையும் பண்ண மாட்டாங்க, தமிழர்களுக்கு எதுவும் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லி கோச்சிக்கிட்டு விலகிட்டார் MC ராஜா. அப்போ அங்கே இருந்தவங்கெல்லாம் யார்? அவங்க தமிழ்நாடு என்று அன்று சொல்லப்பட்ட மதராஸ் மாகாணத்தில் இருந்த தமிழர் அல்லாதவர்கள். அவர்கள் எதுக்காக நீதி கட்சின்னு ஒன்று ஆரம்பித்தாங்க?
நாளைக்கு நம்மளை இந்த ஊரை விட்டு விரட்டி விட்டுறக்கூடாது, நமக்கு ஒரு கிரிப்பு வேணுன்றதுக்காக தமிழ்நாட்டில் ஆரம்பிக்கப்பட்டது தான் இந்த நீதி கட்சி. இன்று தமிழ்நாடு என்று சொல்லக்கூடிய அன்றைய மதராஸ் மாகாணத்தில் ஆரம்பிக்கப்பட்டது தான். சரிங்களா? அப்படி இருக்கும் பொழுது ரெண்டாவது ஈவேரா எதில் இருந்தார்? முதல்ல நீதி கட்சிக்கு முன்னால் எங்கே இருந்தார் தெரியுமா உங்களுக்கு? எந்த கட்சியில் இருந்தார்? தெரியல சார். காங்கிரஸில் இருந்தார். அதுக்கப்புறம் தான் நீதி கட்சி தீக்கங்கிறதெல்லாம் பின்னால் காங்கிரஸில் இருந்தார். ஈவேரா சுதந்திரத்தை எதிர்த்தாரா? சுதந்திரம் வேணாம், இந்தியாவுக்கு சுதந்திரம் வேணான்னு சொன்னாரா? அதெல்லாம் வந்து ரெக்கார்டில் இருக்குது. விக்டோரியா மகாராணிக்கு வந்து கடிதாசு போட்டு நாங்கள் உங்கள் கூடயே இருக்கோம்னு சொன்னார். ஜின்னாவுக்கு கடிதாசு போட்டு நீங்கள் பாகிஸ்தான் கேட்கும்போது திராவிடஸ்தான் கேளுங்கன்னு எழுதினார். கருப்பு தினம்னு சொன்னார். கருப்பு தினம்னு சொன்னார். தேசிய கொடியை எரிச்சார். அப்படின்னா வெள்ளைக்காரனை வந்து இங்கேருந்து வெளியில் போயிட்டான்னா நம்மளால் ஊசி கூட பண்ண முடியாதுன்னு. இப்போ ராக்கெட்டு ஏவுகணைலாம் நம்மளே செய்கிறோம். தமிழர் தான் செய்கிறாருன்னு நான் சொல்ல. இந்தியா என்கிற பண்ணும்போது இஸ்ரோவில் பார்த்தீங்கன்னா தமிழர்களுடைய பங்கு மிகப்பெரிய பங்கு. விண்வெளி ஆராய்ச்சியில் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி தென்னிந்தியர்கள், நம்பி நாராயணனோ சிவனோ இயக்குநர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தென்னிந்தியர்கள், குறிப்பாக தமிழர்களாக இருப்பாங்க. ஆனால் பாரதம்ங்கிற ஒரு இது வரும்போது நம்ம வந்து தமிழர்கள் தான் செஞ்சாங்க, பாரதம் வேற தமிழர் வேறன்னு சொல்லுறது நியாயம் இல்லை. அந்த வெள்ளைக்காரன் காங்கிரஸில் இருந்தார் ஈவேரா அவர்கள். காங்கிரஸை தோற்றுவித்தது யார் சொல்லுங்க பாப்போம். நேருன்னு சொல்வீங்க, இல்லை. காந்தின்னு சொல்வீங்க, இல்லை. யார் காங்கிரஸை தோற்றுவித்தவர்? யார்? பாலகங்காதர திலகரா? இல்லை. 1920 அவரெல்லாம் அந்த பீரியடில் இருந்து போயிட்டவர் இல்லை. 1886ன்னு நினைக்கிறேன் கிட்டத்தட்ட ஆலன் ஆக்டேவியன் ஹியூம் என்கிற வெள்ளைக்காரன் தொடங்கிய கட்சி காங்கிரஸ் கட்சி. வெள்ளைக்கார ஆட்சியில் ஒரு வெள்ளைக்காரன் எதுக்கு காங்கிரஸை தொடங்குறான்? இந்தியாவுக்கான கட்சியை. இதுதான் அந்த வெள்ளைக்காரனுடைய நரித்தந்திரமான குள்ள நரித்தந்திரமான அரசியல். இப்போ வெள்ளைக்காரனை வந்து நீங்கள் எதிர்த்துருவீங்க. நான் வெள்ளைக்காரன் வச்சுங்களேன், ஒரு உதாரணம். நீங்கள் என்ன எதிர்த்துருவீங்க, எனக்கு கொஞ்சம் இதை வந்து எப்படியாவது பிளாக் பண்ணணும். நானே என்ன பண்ணுறது, இந்தியர்களுக்கான ஒரு கட்சியை ஆரம்பிச்சது. அப்போ உடனே அந்த கட்சி என்ன ஆகும்? இது வெள்ளைக்காரனுக்கு எதிரான கட்சின்னு ஒரு அதுக்கு ஒரு மக்களை நம்ப வைத்து ஒரு இமேஜை கிரியேட் பண்ணும். அதை கிரியேட் பண்ணோன்னே என்ன ஆகிடும்? எல்லா இந்த வெள்ளைக்காரனுக்கு எதிராக யாருன்னா அந்த கட்சியில் இருக்கிறவங்க பேசுவான். அப்போ என்ன பண்ணான் வெள்ளைக்காரன்? கரெக்டாக நேதாஜி சண்டை போட்டார். இந்தியன் நேஷனல் ஆர்மி நேற்று தான் வந்து இந்தியன் நேஷனல் ஆர்மி, அதாவது ஆசாத் ஹிந்த் ஃபௌஜ், இந்திய தேசிய இராணுவம் அப்படின்னு தனிப்படை ஆரம்பித்து வெள்ளைக்காரனுக்கு தண்ணி காமிச்சார் சண்டை போட்டு. அங்கே கூடவே வந்து அவருக்கு வந்து தளபதியாக இருந்தது ஒரு பெண் தளபதி, லட்சுமி சேகல்ங்கிற தமிழ் பெண்மணி இந்த காலத்தில். அப்போது நேற்று ஒருத்தர் மாதவன் பிள்ளைன்னு அவர் வந்து இங்கிலீஷ் சேனல்லாம் காமிச்சாங்க. அவர் வந்து அந்த நேதாஜியோடைய இதில் போது 18 வயசில் போய் ரங்கூனில் வந்து இருந்து பர்மாவில் வந்து சேர்ந்தவர் அந்த கட்சியை, அதாவது அந்த தேசிய இயக்கத்தில் போர்லாம் இருந்திருக்காரு, ஜெயிலெல்லாம் இருந்திருக்காரு. அவர் கிட்டத்தட்ட 100 வயசு என்னமோ. 100 வயசில் அவர் வந்து அந்த நேதாஜி மாதிரி அந்த ட்ரெஸ் யூனிஃபார்ம்லாம் போட்டுக்கிட்டு வந்து 100 வயசில் உங்களையும் என்னையோட தெளிவாக வந்து பேசுகிறாரு. இங்கிலீஷில் பேசுகிறாரு, தமிழில் பேசுகிறாரு, ஹிந்தியில் பேசுகிறாரு. அங்கே இருந்ததுனால மியான்மார் அங்கே எங்கே சுற்றுனதுனால எல்லா மொழியும் தெரியுது அவருக்கு. மாதவன் பிள்ளைன்னு மாதவன் பிள்ளைன்னா கேரளாக்காரர் இல்லை, இது தமிழ்நாட்டுக்காரர். ஆர் மாதவன் பிள்ளை. அவரை வந்து இப்போ தேசிய அளவில் வந்து அவரை பாராட்டி உலக அளவில் புகழ்கிறார்கள். ஏன்னா அவர் ஒரு மெம்பராக தான் இருந்தார், தலைவராக கூட இல்லை. இப்போ நேதாஜி கிட்ட சுதந்திரம் கொடுத்துடக்கூடாதுன்றதுக்காக நேருஜியை வந்து ஒரு கையாளாக போட்டுக்கொண்டு இந்த காங்கிரஸில் மோதிலால் நேரு, ஜவஹர்லால் நேரு போன்றவர்களெல்லாம் வளர்த்து விட்டு, நீங்கள் பாருங்கள் வஉசியை கொண்டு போய் அந்தமானில் வச்சு அவரை கொடுமைப்படுத்தினாங்க, சுப்பிரமணிய சிவாவை கொடுமைப்படுத்தினாங்க. இந்த மாதிரி நிறைய தலைவர்களை வந்து கொடுமைப்படுத்தியிருக்காங்க. யார்? வெள்ளையர்கள். காந்தியையோ நேருவையோ
எங்கேயாவது கைது பண்ணி ஜெயிலுக்கு போயிருக்காங்கன்னா இல்லை, அவங்கவுங்க வீட்லேயே ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. நேரு அதுவும் ஆனந்த பவன் பங்களாலேயே வந்து அவர் உள்ளே உட்கார வச்சுருக்காங்க. நடுவில் வந்து எனக்கு சுவிட்சர்லாந்தில் ஒரு வேலை இருக்குதுன்னாங்க, ஹவுஸ் அரெஸ்ட்டில் வச்சுருக்காங்க. நீங்கள் ஒரு 15 நாள் போயிட்டு வாங்க ஐயா, நல்லபடியாக போயிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பிச்சி வச்சுட்டு திரும்பி வந்தோன்னா ஹவுஸ் அரெஸ்ட்டு. இது பம்மாத்தா இல்லையா? நான் என்ன சொல்கிறேன், அப்படி எல்லா இந்த தேசிய போராட்டத்தில் வந்த எல்லா தலைவர்களுக்கும் இதே வசதி கொடுத்தீங்களா? இல்லை. வஉசி செக்கிழுத்து கடைசியில் வந்து இங்கே பெரம்பூர் பக்கத்தில் மண்ணடியில் வந்து கெரசின் டிப்போ வச்சு சோத்துக்கு வழி இல்லாமல் இறந்து போனார். உங்களுக்கு தெரியுமா காந்தி கணக்குங்கிற வார்த்தை எங்கேன்னு வந்ததுன்னு? தென்னாப்பிரிக்க தமிழர்கள்லாம் வந்து வஉசி வந்து ஜெயிலில் வந்து வறுமையில் கப்பல் வச்சுருந்தாலும் கடன் வாங்கி கப்பல் சொத்தை விற்று வாங்கினாலும் திரும்பி வரும்போது நம்ம ஆளுங்க தான் தெரியுமே. தமிழர்களுடைய இது தவறாக நினைக்காதீங்க. நமக்கு அந்த உணர்ச்சி இல்லாதனால தான் இன்றைக்கி நம்ம அவஸ்தைப்படுறோம். அந்த திராவிடத்தை மாட்டிக்கிட்டு தமிழர்கள் எது தமிழ் எது திராவிடம்னு புரியாமல் மாட்டிக்கிட்டு முழிக்கிறது காரணம். அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் ஒரே நம்ம மக்கள் தான் தவறுன்னு சொல்லலாம். அவங்க என்ன பண்ணாங்க, திரும்பி வரும்போது கப்பலை வந்து அவங்ககிட்ட வெள்ளைக்காரன்கிட்டே விற்றுட்டு அந்த ஷேர்லாம் இவர் என்ன பண்ணார், இவர் கடன் வாங்கி ஷேர் போட்டு வாங்கி வஉசி எல்லார் பேர்லேயும் பங்கு வச்சுட்டார். கப்பலில் வேலை செய்கிறவன் பேர்லாம், அதாவது கூலிக்காரனும் முதலாளி ஆகணுன்ற ஒரு நல்ல எண்ணத்தில் திரும்பி வரும்போது அவன் பேரில் இந்த பங்கெல்லாம் வெள்ளைக்காரனே விற்றுட்டு அவங்ககிட்டே போய் சேர்ந்துட்டான். இவர் ரோட்டில் நிற்கிறார், சொத்தெல்லாம் போயிடுச்சு, கடன். தென்னாப்பிரிக்காவில் இருந்த தமிழர்கள்லாம் சேர்ந்து வஉசி என்ற தமிழனுக்கு தேசிய தலைவனுக்கு 5000 ரூபா, அப்போ பெரிய பணம், கலெக்ட் பண்ணி காந்திகிட்ட கொடுத்து இவர்கிட்ட கொடுத்துருங்க, ரொம்ப கஷ்டப்படுறாரு. இவர் போய் 10 தடவை அது சொல்லி இவர் உண்மையிலேயே கஷ்டப்படுறாரு. சாப்பாட்டுக்கு வழி இல்லை, குடும்பம் ஒரு நாளைக்கு ஒரு வேளை கூட சாப்பிட முடியல. யார்? ஒரு தேசிய தலைவராக இருந்த வஉசி. அப்போ போய் காந்திகிட்ட இந்த மாதிரி அனுப்பிச்சேன்னு சொல்லி அங்கேன்னு சொல்கிறாங்க, அது கொடுத்துருங்க. ஏதாவது கொடுக்குறேன், இப்போ கொடுக்குறேன்னு சொல்லி கடைசி வரைக்கும் கொடுக்கலையா. அவர் வறுமையிலேயே இருந்தார், அப்படியே வறுமையிலேயே இறந்து போனார் வஉசி. ஒரு உதாரணமாக சொல்கிறேன். இதுக்காக தான் காந்தி கணக்குன்னு பேர் வந்தது. இதனால தான் நீங்கள் போய் கடன் ஒருத்தனுக்கு கொடுத்துட்டு எப்போ கேட்டாலும் நான் என்ன தரமாட்டேன்னு நான் சொல்கிறேன், கண்டிப்பாக தருவோம்ப்பா, கொஞ்சம் வெயிட் பண்ணு, தீபாவளி முடிவிட்டேன்னு தரேன், பொங்கல் வரட்டும் தர்றேன், பரீட்சை முடிவிட்டேன்னு தரேன் பசங்களுக்கு, இப்படி எப்போ கேட்டாலும் தரேன். ஆனால் அப்போ தரல, வரும் ஆனால் வராது. இதை மாதிரி பண்ணதுனால காந்தி பண்ணாருன்றதுனால தான் இந்த காந்தி கணக்கு இப்போ கூட நம்ம பேசும்போது என்னடா காந்தி கணக்கா அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அது ஏன் சொல்கிறோம், இதான் அதுக்கு பின்னால் உள்ள சரித்திரம். ஆக இன்றைக்கி நம்ம காங்கிரஸ்ன்னு சொல்கிற எந்த காங்கிரஸ் இயக்கத்தில் வந்து பெரியார் இருந்தார். காங்கிரஸிலேயே அதாவது மதராஸ் மாகாணத்துக்கு ஒரு பீரியடில் தலைவராகவும் இருந்தார். யார்? பெரியார். அதுக்கப்புறம் மாறி அதெல்லாம் நீதி கட்சி அதெல்லாம் வரிசையாக வந்தது. அது என்ன காங்கிரஸ் கட்சி யார் ஆரம்பித்தது? யாரோ ஒரு வெள்ளைக்கார ஆரம்பித்தா. இந்த அம்மா ருக்மணி அருண்டேல், இந்த தேசாபிகள் சொசைட்டி போயிருக்கீங்களா? இல்லை. இந்த அடையாறில் பெரிய ஆலமரம்லாம் இருக்குங்களா, அடையாறு ஆலமரம்னு பெருசாக தேசாபிகள் சொசைட்டின்னு. நம்ம முதல்வர் கூட அங்கே இது போவார், வாக்கிங் போவார். இப்போல்லாம் போகிறதில்ல, முன்னால் போவார். நிறைய பேர் போவாங்க, விஐபிஸ்லாம் வாக்கிங் போவாங்க. உள்ள நல்லா ரொம்ப அடர்ந்த தோப்பு மாதிரி இருக்கும், நல்லாயிருக்கும். சிட்டியில் இருக்கிறது அந்த தியோசாபிக்கல் சொசைட்டின்னு. அதை உருவாக்கிய ருக்மணி அருண்டேல் போன்றவர்களுக்காக இவங்களாம் யார்? வெள்ளைக்காரன். வெள்ளைக்காரனை எதிர்ப்பதற்கு வெள்ளைக்காரர்களே இந்தியர்களின் சார்பாக ஒரு கட்சியை ஆரம்பித்து கொடுக்குறாங்க. அதில் நமக்கு வேணுங்கிற ஆளாக மட்டும் செட் பண்ணி வச்சுக்கிட்டு, வேணாங்கிற ஆள் நேதாஜி மாதிரி வந்து சண்டை போகிற ஆள்லாம் நேதாஜியெல்லாம் ஓய்ச்சி கட்டிட்டு, நமக்கு ஜால்ரா சொம்பு யாரோ அந்த சொம்பை மட்டும் வச்சுக்கிட்டு, இந்த சொம்பு பேர்லாம் நீங்கள் இன்றைக்கி தேச தலைவர் தேசப்பிதான்னு சொல்கிறதெல்லாம் அந்த சொம்பு லிஸ்ட்டில் தான் வரும். அவங்கள வச்சுக்கிட்டு அம்பேத்கர் என்ன சொல்லியிருக்கார்? அண்ணல் அம்பேத்கர் எல்லாராலும் மதிக்கப்படக்கூடிய ஒரு தலைவர், சட்ட நிபுணர். அவர் வந்து நேதாஜியை பார்த்து பயந்து போய் தான் வந்து சுதந்திரம் கொடுக்குறேன்னு 1942 வந்து பிரிட்டிஷ் பாராளுமன்றம் முடிவு பண்ணிடுச்சு. மெக்காலே பிரபு போய் சொல்லி முடிவு பண்ணிடுச்சு. ஸோ சுதந்திரம் வாங்கினதுக்கு வந்து நேதாஜி ஒரு முக்கியமான காரணமே தவிர இவங்கெல்லாம் காரணம் இல்லைன்னு பேசியிருக்காரு, புஸ்தகத்தில் எழுதியிருக்காரு. நான் சொல்லலை. இவங்கெல்லாம் சொல்கிறது யார்? காந்தி, நேரு, மற்றவங்களெல்லாம். புரியுது, பேர் சொல்லியே சொல்லியிருக்காரு அவர். இவங்கெல்லாம் பெரிய காரணம் இல்லை. இவங்க வந்து அதாவது நான் என் பேரில் நோபல் பரிசு கொடுக்குறாங்கன்னா
நான் போகிறதுக்கு போல உங்களை அனுப்பிச்சு போய் வாங்கிக்கிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு என்ன பெருமை இருக்குது? பரிசு எனக்கு. நான் போக முடியல, இல்லை ஏதோ ஒரு காரணமாக அந்த இடத்துல நான் இல்லை, நீங்கள் போய் வாங்கிக்கிறீங்க. நீங்கள் சும்மா ரிசீவ் தான் பண்ணுறீங்க. கிரெடிட் யாருக்கு? யார் பரிசு வாங்கினாங்களோ அவங்க. அந்த மாதிரி நேதாஜிக்கு தான் அந்த கிரெடிட்ன்ற அளவுக்கு அம்பேத்கர் நூல்லெல்லாம் எழுதியிருக்காரு. என்ன சொல்கிறோம்னா, நம்ம இப்படி இந்த திராவிடம்ங்கிறது ஒரு 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 கலாச்சாரம் பண்பாடுன்னு நம்ப வச்சு ஏமாற்றிட்டாங்க. எதுக்காக ஏமாத்துறாங்க? சீமான் சொல்கிற மாதிரி தமிழனை தமிழன் ஆண்டு விடக்கூடாது, தமிழர் அல்லாதவர்களுக்கு தமிழ்நாட்டில், இன்றைக்கி தமிழ்நாடு அன்றைக்கி மதராஸ் மாகாணம், இங்கே ஒரு பாதுகாப்பு வேணும், விரட்டி அடிக்காமல் இருக்கணுங்கிறதுக்காக. இப்போ கூட நம்ம சொல்கிறோம்ல, மற்ற ஜாதி பேர்லலாம் உள்ள ஜாதி தெருவில் உள்ள பலகைகள்லாம் அந்த ஜாதி பேர்கள்லாம் எடுத்துடுறாங்க. உவேசா ஐயர், முத்துராமலிங்க தேவர், மற்ற தனம். அன்னைக்கு போராட்டங்கள் நடக்கும்போது அங்கே இருந்தவங்க யார்? மதுரையில் இது போராட்டம் நடந்துச்சு, ஆலய நுழைவு போராட்டம். அதாவது ஹரிஜனங்கள் என்று அழைக்கப்பட்ட பட்டியலினம் அவர்கள் ஆலயத்துக்குள்ளே போராடணும். யார் போனால் முக்கியமாக 3 பேர்: வைத்தியநாத ஐயர், முத்துராமலிங்க தேவர், கக்கன் பறையனார். 3 வேறு வேறு சாதியினர். கக்கன் பறையனார், முத்துராமலிங்க தேவர். இல்லை எங்கேயாவது ஈவே ராமசாமி நாயக்கர் வந்தாரா ஆலய நுழைவு போராட்டத்தில்? ஐயா, உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம், அவனுக்கு பட்டியலினத்தை சேர்ந்தவனுக்கு அது ஒரு அந்த உரிமை மறுக்கப்படுகிறது, அவன் கோயிலுக்குள்ளே வரக்கூடாதுன்னு தீண்டாமை இருக்கிறது. அந்த தீண்டாமையை உடைக்கணும்னா அது சமூக நீதி இல்லையா? அந்த சமூக நீதியில் இவர் கலந்து கொள்ளவில்லை என்றால் இவர் எங்கே போய் கலந்துக்கிறாரு? ஈவேரா ராமசாமி நாயக்கர் வைக்கத்தில் போய் கலந்துக்கிறார். வைக்கம் எங்கே இருக்குது? கேரளா. அதில் கூட ஒரு வருஷத்தில் நடந்த போராட்டத்தில் 2 நாள் போய் கலந்துக்கிட்டார். நம்ம இல்லைன்னு சொல்லலை, கலந்துக்கிட்ட வரைக்கும் பாராட்டுறோம். ஆனால் வைக்கமே இவர் தான் வைக்கம் வீரர்னு சொல்கிறத நம்ம ஏற்றுக்கல. அதுக்கு எவ்வளோ பேர் காரணம், அதில் இவரும் ஒரு காரணம். இவர் காரணமே இல்லைன்னு நம்ம சொல்லலை, இவரும் ஒரு. ஆனால் நீங்கள் பில்டப் கொடுத்துறீங்க. என்னுடைய கேள்வி என்னென்னா, தமிழ்நாட்டில் எங்கே, மதுரையை விட்டுருங்க, ஏதாவது ஒரு இடத்துல தமிழ்நாட்டில் ஆலய நுழைவு போராட்டம் தீண்டாமையை எதிர்த்து ஈவேரா அவர்கள் போராடி இருக்கிறாரா? இருந்தால் ஆவணங்களை காமிங்க. அது ஏன் கேரளாவில் போய் வைக்கத்தில் போராடுறீங்க? அதே ஆலய நுழைவு போராட்டம் தான். வைக்கத்துலேயும் அதே பிரச்சனை. இந்த வைக்கம் சிவன் கோயிலில் இப்போ மதுரையில் இருக்க மாதிரி மற்ற ஜாதிகளை விடுற மாதிரி சில ஜாதிகளை விடலை. சில ஜாதிகள்னால் தாழ்த்தப்பட்ட ஜாதிகள்னு சொல்லப்பட்ட சில ஜாதிகள், பட்டியலினம் உட்பட. வைக்கத்தில் போய் போராடுறீங்களே இந்த சாதி தீண்டாமைக்காக, ஏன் தமிழ்நாட்டில் போராடல? அப்போ அவருடைய எண்ணம், அவர் தான் ஓப்பனாக சொல்கிறாரு, நான் கன்னடன், தமிழ் சனியன், அப்புறம் அவரை தமிழ் தந்தைங்கிறீங்க. இதைத்தான் நாம் என்ன சொல்கிறோன்னா போலி திராவிடம்னு சொல்கிறோம். இந்த கதை ஃபுல்லாக நான் சொன்னது காரணம், ஆலன் ஆக்டேவியன் ஹியூமில் ஆரம்பித்து கதை சொன்னது காரணம், இந்த போலி திராவிடம் என்பது ஒழிய வேண்டும் என்பது சீமான் சொல்வதில் 100% நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஏன்னா இவங்க திராவிடம் ஒழிய வேண்டும்னா உடனே வேறு மாதிரி சொல்லுவாங்க. சொல்கிறவர் யார்? இவர் ஆரிய கைபர் கணவாய் வழியாக வந்தாங்க. இந்த மாதிரி பொய்யெல்லாம் கைபர் கணவாய் வழியாக வந்ததெல்லாம் வரலாற்றில் அது பொய்ன்னு நிரூபணம் ஆகிடுச்சு. நானே உங்களுக்கு நிறைய பேசியிருக்கேன். அப்படியா இருந்தால் அகத்தியர் தான் இலக்கணம் எழுதினார், தொல்காப்பியர் தான். இன்றைக்கி கூட தொல்காப்பிய பூங்கா 42.5 கோடி ரூபாய்க்கு மேம்பாடு பண்ணியிருக்காங்க, புதுப்பிக்கு. ஏற்கனவே அந்த பூங்கா பார்க்கும்போது நல்லா தான் இருந்துச்சு, நான் டெய்லி தாண்டி தான் வருவேன். அது மறுபடியும் புதுப்பிக்கிறதா ஒரு 42 கோடி. சரி, பில்லு போட்டாங்க, அது புரிஞ்சுது. 24ஆம் தேதி முதல்வர் திறந்து வச்சார். மேம்படுத்தப்பட்ட நார்மல் கோர்ட்ஸில் பார்த்தீங்கன்னா வீக்கெண்ட் இல்லாமல் ஒரு 100 பேர் 200 பேருக்கு மேலே அங்கே ஒன்றும் பெருசாக கும்பல் தேராது. அது மேம்படுத்துறதுக்கு ஒரு 42 கோடி. தேர்தல் வருது, பில்லு போடணும். இந்த தொல்காப்பியர் யார்? தமிழுக்கு இலக்கணம் எழுதினவர். அவர் யார்? அவர் ஜாதியில் என்ன ஜாதி? பிராமணர். நம்ம பிராமணர்ன்றதுக்காக சொல்ல, உயர் ஜாதியை சேர்ந்தவர். இவங்க எல்லாருமே ஆரியர் இதுலேருந்து வந்தாங்க. அது பேர் என்ன? கைவர் கணவாய் வழியாக ஆடு மேய்த்து கொண்டு வந்தவர்கள். அப்போ தமிழ்நாட்டில்
தமிழ் இலக்கணம் எழுதுறதுக்கு இங்கே யாருமே தகுதி இல்லை. அங்கிருந்து ஆரியர் யாரோ அகத்தியர், தொல்காப்பியர், இவர் பின்னால் நச்சினார்க்கினியர்னு பிராமணர்கள் என்று சொல்லப்படும் ஆரியர்கள் ஆடு மேய்த்து கொண்டு வந்தவர்கள் நம்ம மொழியை கற்றுக்கிட்டு இங்கே இலக்கணம் புக் எழுதுகிற வரைக்கும் இங்கே வந்து யாருக்கும் வந்து தமிழர்களுக்கு தமிழ் தெரியவில்லை, இல்லை தமிழ் இலக்கணம் தெரியவில்லைன்னா நம்பக்கூடியதாக இருக்கிறது. நான் அது உண்மைன்னு சொல்ல. அந்த தேரி போய் இவர்களும் தமிழர்கள். அந்த தமிழர்களில் ஒருவர் அகத்தியர், ஒருவர் தொல்காப்பியர், ஒரு பின்னால் நச்சினார்க்கினியர், எக்ஸ் ஒய் இசட் இவங்களாம் வந்து தமிழில் இலக்கணம் எழுதியிருக்கிறார்கள், சங்க இலக்கியங்களை எழுதியிருக்கிறார்கள். இப்படி வந்துருக்குது. 63 நாயன்மார்கள் சிவன் கோயிலில் பார்த்தீங்கன்னா 63 நாயன்மார்கள் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ விஷ்ணு கோயிலில், பெருமாள் கோயிலில் பார்த்தீங்கன்னா 12 ஆழ்வார்கள் இருக்கும். சரிங்களா? 63 நாயன்மார்களில் 45 பேர் தாழ்த்தப்பட்ட சாதி, பின்தங்கிய வகுப்பை சேர்ந்தவர்கள். கோயிலில் வந்து கும்பிட்ற எல்லா அர்ச்சகரும் வந்து பிராமணராக இருக்கலாம், இல்லை வேறு ஜாதியினராக இருக்கலாம். அந்தந்த கோயிலை பொறுத்து அர்ச்சகர்களுடைய ஜாதி மாறுபடும். எல்லோரும் கும்பிட்றாங்க. சிவன் கோயில்னா 63. இப்போ மயிலாப்பூரில் கபாலீஸ்வரர் கோயிலில் 63 விழாவே வருது. எல்லா ஜாதியினரும் தானே கும்பிட்றாங்க அந்த 63. அதில் வந்து யார் வந்து எந்த ஜாதின்னு பார்த்து வரலையே. அப்போ அந்த தமிழர்களுடைய பழம் இதில் வந்து இந்த சாதி வந்து பார்க்கல. இதுக்கு உதாரணம் வந்து நாயன்மார்கள், தேவாரம், திருவாசகம் இந்த மாதிரி. இல்லை ஆழ்வார்களில் பாருங்கள், ஆழ்வார்கள்லேயும் வந்து எல்லா சாதியினரும் இருக்காங்க. உயர் சாதியினரும் அப்படின்னு சொல்லப்பட்டவர்களும் இருக்கார்கள், பட்டியலினம் சொல்லப்பட்டவர்களும் இருக்கார்கள். இவங்க தான் பகுத்தறிவுன்னு பேசுகிறவங்க தான். இன்றைக்கி உங்களுக்கு தெரியுமா, ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஆண்டாள் கோயில் இருக்குது, கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸ்ரீவில்லிபுத்தூர் கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம தமிழ்நாடு அரசு லட்சணை கோபுரம் வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் கோபுரம் தான் அது அடையாளம். அதை வந்து நம்ம சேகர்பாபு வந்து திமுக ஆட்சியில் வந்து தான் அந்த கோபுரத்தை எடுத்தது. தமிழ்நாடுன்ற அந்த ஒரு தமிழ்நாடுனாலே இந்தியாவில் உள்ள கோயில்களில் ஏறத்தாழ 40,000 கோயிலுக்கு புராதன கோயில்கள், நம்ம சொல்லுது சேர சோழ பாண்டிய வல்ல விஜயநகரம் வரைக்கும் புராதன கோயில்கள், நூற்றாண்டுகளுக்கு மேலே உள்ளது, பல நூற்றாண்டு தமிழ்நாட்டில் தான் இருக்குது. அவன் எங்கேயோ காசியில் போகிறவன், மற்ற உஜ்ஜயினிக்கு போகிறவன்லாம் கூட தென்னாட்டுக்கு டூர் வரும்போது எங்கே வரான்? தமிழ்நாட்டுக்கு வரான். நவகிரக கோயில் பார்க்கணுன்னு வரான், அதுக்கு வரான். அந்த பல கோயில்களுக்கு, புகழ்பெற்ற கோயில்களுக்கு வரான். அப்படிப்பட்ட கோயில்களில் ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஆண்டாளை பார்த்துட்டு வந்தால், ஆண்டாளுங்கிறது அங்கே 12 ஆழ்வார்களில் ஒரே பெண் ஆழ்வார். விஷ்ணுவை பாராட்டி திருப்பாவை எழுதினவர், மார்கழி திங்கள் அது எழுதினவங்க. அது கொடுங்க, அது இருக்கட்டும். திமுக உட்பட பல நிர்வாகிகள், அமைச்சர்கள், அரசியல்வாதிகள் எல்லா கட்சியிலையும் ஆண்டாளை போய் பார்த்துட்டு வந்தால் தேர்தலில் ஜெயிச்சிருவாங்க, இப்படி ஒரு நம்பிக்கை இவங்களே கிளப்பிட்டாங்க. அதுவும் திமுகவில் பகுத்தறிவு, மூட நம்பிக்கை இல்லாதவர்கள் போய் பார்த்துட்டு வராங்க. இப்போ நேற்று ஒருத்தர் ஸ்ரீவில்லிபுத்தூர் சொல்கிறாரு, தேர்தல் வருது இல்லை, இனிமேல் எங்கள் கோயிலில் ரொம்ப ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயிலில் கும்பல், விஐபி கும்பல் எக்கச்சக்கமாக வரும். நான் எனக்கு இது வரைக்கும் இது தெரியல என்னென்னு. ஆண்டாளை பார்த்துட்டு போனால் ஜெயிச்சிடலான்னு சொல்லி ஒரு நம்பிக்கை இருக்குங்க. எல்லா அரசியல்வாதியும் வருவாங்க சொல்லி வரிசையாக பேர்லாம் சொல்கிறாரு. போன வாரம் இவர் வந்தார், அதுக்கு முன்னால் இவர் வந்தார். அவங்க இப்போலேருந்து இந்த அரசியல் தேர்தலுக்கான இதை ஆரம்பிக்கும் போது முதல்ல போய் ஆண்டாளை கும்பிட்டு வராங்க. இவங்களா வந்து மூட நம்பிக்கை ஒழிக்க போகிறாங்க. தஞ்சாவூரில் மெயின் என்ட்ரன்ஸ் வழியாக போனால் வந்து உயிருக்கு ஆபத்து, ஆட்சிக்கு ஆபத்துன்னு கலைஞர்லேருந்து எல்லா தலைவர்களும், கலைஞர், எம்ஜிஆர், ஜெயலலிதா, எல்லா தலைவர்களும், நான் வந்து இதில் வந்து வித்தியாசப்படுத்தி சொல்லலை, இப்படி ஒரு மூட நம்பிக்கை இருந்தது. இவங்க பகுத்தறிவை பற்றி பேசலாமா? நான் இப்போ தஞ்சாவூர் கோயிலுக்கு போனால் நான் மெயின் வழியாக தாங்க போகிறேன். இது வரைக்கும் நான் எத்தனையோ தடவை போயிருக்கேன். என்னுடைய ஆயுளுக்கு ஒன்றும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேனே. பெரிய வந்து எனக்கு வந்து ஆட்சி பறிபோடுன்றது, நான் ஆட்சியிலே இல்லை, இருந்தால் தானே பறிபோகிறதுக்கு. அதாவது அந்த ஆண்டாளை பார்த்தா வந்து இது தஞ்சாவூர் பெரிய கோயிலில் போனால் நெகட்டிவு, இது பாசிட்டிவு. அப்புறம் என்ன திராவிடம், அப்புறம் என்ன பகுத்தறிவு? அப்போ மக்களை ஏமாற்றுவது தான் இந்த பகுத்தறிவு, அப்போ ஏமாற்றுவது தான் அந்த திராவிடம். ஆக அந்த தான் சொல்கிறேன், திராவிடம் என்ற அந்த போலியான கருத்தியலை தமிழ்நாட்டிலிருந்து ஒழித்தால்தான் தமிழ்நாடு உருப்படும். அந்த வகையில் சீமான் சொல்வதை 100% நான் ஏற்றுக்கொள்கிறேன்.
அப்படி ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஒரு மாற்று வர வேண்டும். அப்படிங்கும்போது மாற்று யார்? விசிகாவா? திருமாவளவனா? அவர் தான் அதிகமாக திராவிடம் பேசிக்கிட்டு இருக்காரு. ஒரு சமயத்தில் பார்த்தா ஐயா வீரமணி, ஆசிரியர் வீரமணி ஐயாவோட இவர் அதிகமாக திராவிடத்தை பற்றி பேசுகிறாரு. அது பேசுகிறது என்னென்னா அந்த கூட்டணியில் இருக்கணுங்கிறதுக்காக பேசுகிறாரு. விட்டுற போகிறாங்களேன்னு பயந்துக்கிட்டு. வேறு யார் திராவிடம் பேசுகிறது யார்? காங்கிரஸுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. ஏன்னா காங்கிரஸ் தேசிய கட்சி, அது ரூட்டே வேறு. இங்கே செல்வ பிறந்தகை ஏதோ பேசிக்கிட்டு இருக்காரு, ரைட்டு. இது லோக்கல் அரசியலை தவிர காங்கிரஸுங்கிறது தேசிய அரசு. பாஜகங்கிறதும் அதாவது வடநாட்டில் உருவாகி இப்போ தமிழ்நாட்டில் கால் ஊன்ற முயற்சி செய்யும் கட்சின்னு வேணால் சொல்லாமே தவிர தமிழ்நாட்டில் உருவான கட்சியாக எடுக்க முடியாது. தமிழர்கள் இருக்கிறார்கள், ஆனால் தமிழ்நாட்டில் உருவான கட்சி இல்லை. அப்போ வேறு என்ன மாற்றுனா இப்போ சீமான் இல்லை விஜய் நீங்கள் அரசியல் கட்சியில் சேர்த்துக்கிறதுக்கு அனுமதி கொடுத்தால், என்கிட்ட கேட்டிங்கன்னா நான் இன்னும் அனுமதி கொடுக்கல, லிஸ்ட்டில் சேர்க்கலை. தேர்தல் ஆணையமே சொல்லிடுச்சா அங்கீகாரத்தை ரத்து பண்ணணும்னா தீர்ப்பே கொடுக்கலடா வெண்ணெய் அப்படிங்கிற மாதிரி ஒரு சினிமாவில் சொல்கிற மாதிரி அங்கீகாரமே இன்னும் அவங்க வாங்கலை. அப்புறம் அங்கீகாரத்தை எப்படி ரத்து பண்ணணும்னு கோர்ட்டில் தேர்தல் ஆணையம் சொல்லிச்சு. அப்படி இருக்கும்போது இன்னும் அங்கீகாரமே பெறாத ஒரு அரசியல் கட்சியை நம்ம எப்படி கணக்கில் எடுத்துக்கிறது? தேர்தலில் ஜெயிச்சு ஏதோ ஒரு வாக்கு சதவீதம் பெற்று அந்த அங்கீகாரத்துக்கு உரிய அந்த விதிமுறைகளெல்லாம் அவங்க பூர்த்தி செய்தால்தான் அந்த நிலை வரும். அது வரட்டும், நம்ம வர வேண்டாம்னு சொல்லலை, வரட்டும், வாழ்த்துவோம், வரவேற்போம். இப்போ சீமான் இருக்கார். இதை தவிர வேறு எந்த கட்சி இருக்குது? பாக்கியெல்லாம் சாதி கட்சி இல்லையா? நிச்சயமா. கொங்குல ஒரு கட்சி, இங்கே ஒரு கட்சி, இங்கே ஒரு கட்சி, நிறையா இருக்குது சாதி கட்சி. இந்த சாதி கட்சிகளில் எதுவும் நீங்கள் கணக்கில் எடுத்துக்க முடியாது அரசியல் கட்சியில். எம்ஜிஆர் இருக்கும்போது ஒரு தடவை கேட்டாங்க, இதை இந்து முன்னணியை தடை பண்ணணும்னு சொல்லி எம்ஜிஆர்கிட்ட போய் கேட்டாங்க. ஏன்னா அது ஒரு மதத்தை ஒட்டி இருக்குது. ஏங்க சுதந்திர காலத்துலேருந்து முஸ்லீம் லீக் இருக்குது, ஆல் இண்டியா முஸ்லீம் லீக் இருக்குது, தமிழ்நாடு முஸ்லீம் லீக் இருக்குது. முஸ்லீம் லீக்லேயே ஒரு 7-8 இது இருக்குது, பிரிவுகள் இருக்குது, தனித்தனியாக தலைவர். அதெல்லாம் மதவாதம் இல்லை. இந்து முன்னணின்னு வச்சா மதவாதமா? இத்தனைக்கும் இந்து முன்னணி தேர்தல் அரசியலில் இல்லை, அவர் இயக்கமாக தான் இருக்காங்க, தடையெல்லாம் செய்ய முடியாதுன்னு. நான் இந்துன்றதுக்காக நான் அதை சப்போர்ட் பண்ணி சொல்லலை, நியாயமாக சொன்னார். முஸ்லீம் லீக்னு கட்சி வச்சுருக்கீங்க, தேர்தல் அரசியலிலே அவர்கள் பங்கு கொள்கிறார்கள், அதற்கு அனுமதி கொடுக்கலாம். ஆனால் இந்து முன்னணின்னு ஒரு இயக்கம் அவன் தேர்தல் அரசியலுக்கு கூட வரல, அவனை தடை பண்ணணும்னா எப்படா நியாயம்னு கேட்டார் எம்ஜிஆர். அது பொதுவான எல்லாருக்கும் பொருந்தக்கூடிய வாதம். ஒன்று இப்படி இருக்கணும், இல்லை அப்படி இருக்கணும். மதசார்பற்றன்னு சொல்லி ஒரு சார்பாக போகிறதுக்கு பேர் மதசார்பற்ற இல்லை. மதசார்பற்றனா ஒன்று எல்லாரையும் அனுசரித்து போகணும். தீபாவளிக்கும் வாழ்த்து சொல்லணும், பொங்கலுக்கும் வாழ்த்து சொல்லணும், ரம்ஜானுக்கும் சொல்லணும், கிறிஸ்மஸுக்கும் சொல்லணும், அது மதசார்பற்ற. இல்லை யாருக்குமே சொல்லக்கூடாது, அது மதசார்பற்ற. ஒரு பக்கமாக போகிறதுக்கு பேர் மதசார்பு. ஸோ இப்போ நீங்கள் திராவிடத்தை ஒழித்து விட்டு அப்படின்னு சொன்னால், நம்ம திராவிடம்னு சொல்கிறது திராவிடம் என்ற பெயரை பயன்படுத்தி கொண்டு செயல்படும் கட்சி. அப்போ அந்த உதிரி இல்லாமல் போயிடும். நான் சொல்கிற உதிரி மதிமுக, தேதிமுக, இந்த தீ வர எல்லாமே, அந்த தீக்கா வர எல்லாமே. ஆமாம், தீக்கா. அதான் தீக்கா அது சும்மா அது சும்மா ஒரு கார்ப்பரேட்டு தானே. தீக்காங்கிறது ஒரு கார்ப்பரேட் அல்ல, சிமுத்தியாக வசூல் பண்ண ஒரு கார்ப்பரேட்டு. அந்த கார்ப்பரேட்டே ஐயா வீரமணி அவர்கள் இப்போது தலைவராக இருந்து பாதுகாத்து வருகிறார். அது ஓகே, அது அவர் அந்த காலத்துலேருந்து அது கஷ்டப்பட்டு பண்ணிட்டு வர்றாரு, பண்ணுறார். அதை தவிர நான் சொல்கிறது தேர்தல் அரசியல் இருக்கக்கூடிய கட்சிகளில் வேறு என்ன திராவிடங்கிற பேர், இவங்க ஏதாவது திராவிட கொள்கையில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இங்கே திராவிடம்னு வச்சுக்கிட்டா ஃபேஷன். நீங்கள் முடியை ஒரு காலத்தில் நாங்களாம் நானே கூட அந்த காலத்தில் ஒரு அந்த கமலஹாசன், மோகன், இந்த ஹீரோஸ் உங்களுக்கு சொன்ன அடையாளம் தெரிகிற மாதிரி கார்த்திக், முத்துராமன் பையன் கார்த்திக் சாரு, இவங்கெல்லாம் இருக்கும்போது இந்த ஸ்டெப் கட்டுன்னு வச்சுருப்பான். நான் கூட தூர்தர்ஷனில் அங்கே நாடகத்தில் மேடை நாடகத்தில் நடிக்கும்போது அது மாதிரி ஸ்டெப் கட்டு வச்சுருப்போம். என் திருமணம் ஆகும்போதெல்லாம் அப்படி தான் இருக்கும். அது ஒரு ஃபேஷன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபேஷன் இந்த பக்கம் பூரா மொட்டையாக சொட்டையாக அடித்து விட்றான், மேலே மட்டும் தலை முடி இருக்குது. இது ஃபேஷன்.
1910 1920 உள்ள புகைப்படம்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி உள்ள இதே இந்த அறவட்டை மாதிரி அடித்து மேலே இப்படி மேலே மட்டும் இருக்க அது பார்த்தீங்கன்னா அப்போ இருக்குது. இந்த ஃபேஷன் வந்து இப்படி வந்து ஒரு வட்டம் மாதிரி சுற்றி வரும். அது மாதிரி திராவிடம்ங்கிறது ஒரு ஹேர் ஸ்டைல் ஃபேஷன் மாதிரி தான். அது முடி ஒப்பனை மாதிரி தான் திராவிடம். திராவிடம் என்பது ஒரு முடி ஒப்பனை. ஏன் அப்படின்னு சொன்னால், இப்போ தேமுதிக இருக்காங்க, தேமுதிகவுக்கும் திமுகவுக்கும் என்ன ஒற்றுமை இருக்குது, வேற்றுமை இருக்குது? அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் எந்த இடத்துல வந்து வித்தியாசம் இருக்குன்னா, பல வித்தியாசங்கள் இருக்கலாம், தலைவர்களை தவிர சில கொள்கை. ஆனால் 2 பேரும் திராவிடம், அடிப்படை திராவிடம். அடிப்படை திராவிடம் சொல்கிறாங்களே, என்ன ஐயா திராவிடம்? சார் சமுதாய முன்னேற்றம். ஏன் மற்றவங்களாம் இப்போது இந்த திராவிடம்னு பேர் வைக்காத கட்சியெலாம் சமுதாய முன்னேற்றத்தை பற்றி கவலைப்படலையா? எல்லாரும் சமுதாயம் பண்ணுறாங்களோ இல்லையோ, கொள்கையில் சமுதாய முன்னேற்றம்னு ஒன்று வச்சுருக்காங்களா? அப்போ சமுதாய முன்னேற்றம்ங்கிறது பொதுவான ஒரு அரசியல் கொள்கை. நீங்கள் திராவிடம்னு வச்சாலும் சரி, ஆரியம்னு வச்சாலும் சரி, என்ன இதுவாக இருந்தாலும் சரி, தமிழ் தேசியம்னு வச்சாலும் சரி, நான் ஒரு ஒப்புமைக்காக சொல்கிறேன். ஆக இந்த சமுதாயம் உருப்பட வேண்டும், நல்லபடியாக களைகளை எடுத்து பயிர்களை வளர்க்க வேண்டும். விவசாய மொழியில் சொல்கிறது அந்த. அப்படி பார்க்க போனால் திராவிடம் என்பது கலை. இந்த கலை களையப்பட வேண்டும். களையை களைந்து பயிர் வளர்க்க வேண்டும். என்ன பயிர்? முன்னேற்ற பயிர் வளர்க்கணுன்னா இங்கே என்ன செய்யணும்? திராவிடம் அல்லாத அரசியல் கொள்கை இருக்கும். தமிழ்நாட்டை பொறுத்தவரை வந்து நம்ம சரி, அப்படி வரும்போது நம்ம தமிழ்நாடு தனி நாடுன்னு பிரிஞ்சு போய் எப்படிங்க பிரிக்கிறது? பேச்சுக்கு வேணால் சொல்லலாம், அடைந்தால் திராவிட நாடு, இல்லையால் சுடுகாடுன்னு அண்ணாதுரை சொன்னார். உடனே நேரு அவருக்கு கடிதாசு போட்டார், நீங்கள் முதல் மந்திரி, நீங்கள் இப்படிலாம் பேசுகிறீங்கன்னா உங்கள் பேரில் செக்ஷன் 124 பிரகாரம் பிரிவினைவாதம் சட்டம் பாயும் அப்படின்னு கவர்னருக்கு எழுதினார். முதலமைச்சர் இப்படி பேசிட்டார். உடனே என்ன பண்ணார்? மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சின்னு பேரை மாற்றிட்டார். பிரச்சனை வரும். சரி, ரைட், புரிஞ்சுக்க முடியுது. அப்போ இந்த திராவிடம் இல்லாத வேறு என்ன கொள்கை தமிழ்நாட்டில் இருக்குது? சரி, தேசியம் திராவிடம் இல்லாமல் அப்போ திராவிடம்னா தேசியத்துக்கு எதிரானதுன்னு சொல்லணுமா? அதேபடிங்க நம்ம தமிழ்நாட்டில் ஒரு இந்த இந்தியாவில் ஒரு பாரத தேசத்தில் ஒரு அங்கமாக இருக்கும் பொழுது நம்ம எப்படி அவங்களுக்கு எதிராக இருக்கும்? இந்தி அதை போட்டு குழப்பக்கூடாது. இந்தி தமிழ்னு நம்ம மொழியை பற்றியே பேசலை. நாடு அப்படின்னு வரும்போது இத்தனை ஏங்க 560 சமஸ்தானம் இருக்கும்போது ஒரு பாரதங்கிறது ஒரு நாடு, ஒரு 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 கலாச்சாரமாக கருதப்பட்டது. அப்படி இருந்ததுனால தான் வாரணாசிங்கிற கோயில், காசி, அந்த கோயில் அடித்த போது வாரணாசி எங்கே வருது? இன்றைக்கி உத்தரப்பிரதேசத்தில் வருது. அன்றைக்கி ஏதோ ஒரு ராஜ்யத்தில் வந்துடும், காசி ராஜ்யம். காசிக்கு ஒரு மன்னர் இருந்தார். வாரணாசி கோயிலில் முகலாயர் வந்து அடிக்கும்போது எங்கேருந்து வந்து ஹெல்ப் பண்ணுறான்? குஜராத்லேருந்து அங்கே இருக்கக்கூடிய ஏதோ ஒரு ராஜ்யத்தின் மன்னர் வந்து ஹெல்ப் பண்ணுறான். ஹைதராபாத் தெலுங்கானா பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு மன்னர் போய் ஹெல்ப் பண்ணுறான். சேர சோழ பாண்டியர்கள் பல்லவர்கள் வகையால் யாரோ ஒருத்தன் போய் ஹெல்ப் பண்ணுறான். எங்கே? வாரணாசி கோயிலோ, அந்த பக்கம் சோம்நாத் கோயிலோ, இதெல்லாம் வேறு வேறு ராஜ்யம், வேறு வேறு அரசு, அந்தந்த மன்னர்களுக்கு கீழே இருக்குது. மொழி வேறு, இனம் வேறு. ஆனால் நம்பிக்கை, நீங்கள் உடனே அதை மதமாக எடுக்கக்கூடாது. இந்துங்கிறது வந்து ஒரு வாழ்வியல் முறை. நம்ம கும்புற கடவுள் அவர் வாரணாசியில் இருந்தாலும் அவர் நம்ம கடவுள், சோம்நாத்தில் இருந்தாலும் நம்ம கடவுள், பீகாரில் இருந்தாலும் நம்ம கடவுள், தமிழ்நாட்டில் இருந்தாலும் நம்ம கடவுள். இந்த அந்த அரசர்களுக்குடையே ஒரு புரிதல் இருந்ததுனால தான் ஹொய்சல நாட்டு மன்னன், கலிங்க நாட்டு மன்னன் இவெல்லாம் போய் அடிப்பான் முகலாயரை. அவனோட இடத்துக்கு சம்மந்தமே இல்லை. அது எங்கேயோ வாரணாசியில் சோமநாத்தில் அடித்தது. நமக்கு என்னன்னு கம்முன்னு இருக்கலாமா இல்லையா? அவன் போய் அடித்தானா இல்லையா? இதுதான் கலாச்சாரம். நமது நம்பிக்கையை விட்டு கொடுக்காத ஒரு கலாச்சாரம். அந்த மாதிரி திராவிடம்னு உங்களால் சொல்ல முடியலையே. கன்னடக்காரனை கேட்டால் நான் திராவிடம் இல்லைங்கிறான் கர்நாடகாக்காரன். கேரளாவும் மற்றவனும் அதே தான் சொல்கிறான். நம்ம மட்டும்தானே, தமிழ்நாட்டில் மட்டும்தானே திராவிடம்னு. அதுவும் யார் பேசுகிறாங்க? குறிப்பிட்டவர்கள் பேசுகிறார்கள். இந்த குறிப்பிட்டவர்கள்னால் உங்களுக்கு புரியணும். ஸோ இந்த பொய்யான இந்த திராவிடத்தை, இந்த ஏமாற்று போலி திராவிடத்தை ஒழிக்க வேண்டும் என்பதில் சந்தேகமே இல்லை. அப்படி ஒழிச்சா இங்கே என்ன வரணும்? தேசிய கட்சிகள் வளர வேண்டும்.
தேசிய கட்சிகள் வளரும் போது என்ன அதில் ஒரு பிரச்சனை வருது, தேசியம்னாலே ஒன்றே இந்தி அப்படின்ற ஒரு குழப்பம் வருது. அது காரணம் இப்போ நிறைய மாநிலங்களில் வந்து இந்தி பேசுகிறார்கள். இந்தி தாய்மொழியாக இருக்குதுன்னு நான் சொல்லலை. இப்போ குஜராத்தில் ஹிந்தி பேசுகிறான், ஆனால் குஜராத்தி தாய்மொழி. வங்காளத்தில் வந்து வங்காள மொழி தாய்மொழி, ஆனால் ஹிந்தி பேசுகிறான். பல மாநிலங்களில் ஹிந்தி பேசுவதால் நமக்கு அவங்க எல்லாருமே ஏதோ ஒன்றா தெரியுது. ஆனால் அவங்கவுங்களுக்கு ஒரு தனித்தனி கலாச்சாரம் இருக்குது, பண்பாடு இருக்குது. வங்காளத்தில் ஒரு பண்பாடு, கேரளாவில் ஒரு பண்பாடு, கர்நாடகாவில் ஒன்று, குஜராத்தில் மாறி மாறி, மத்திய பிரதேசத்தில் ஒன்று, இன்னும் கொஞ்சம் இமாச்சல பிரதேசம் போனீங்கன்னா அங்கே ஒரு பண்பாடு, இப்படி மாறி இருக்குது. அப்போது நம்ம இந்த தமிழ்நாட்டுக்குன்ற ஒரு இது வரும்போது தேசியமும் நமக்கு தேவை, தமிழ்நாடும் தேவையும் போது அங்கே உருவாவது தான் தமிழ் தேசியம். அப்போ திராவிடத்துக்கு மாற்று என்றால் தேசியம். ஆனால் அதில் தமிழ்நாட்டின் கலாச்சாரத்தை, தமிழர்களின் பண்பாட்டை விட்டுவிடாமல் இருக்க வேண்டும் என்பதுதான் தேசியம் கலந்த தமிழ் தேசியம். அப்போ மாற்று என்பது என்ன? தமிழ் தேசியம். தமிழ் தேசியம். திராவிடத்திற்கு மாற்று தமிழ் தேசியம்னா, நான் வந்து அதாவது சும்மா ஒரு அரசியல் கருத்துன்னு சொல்லாமல் லாஜிக்காக இப்படி தானே இருக்க முடியும். 2 × 7 14 தான் அப்படின்னு சொல்கிறேன். நீங்கள் 15 16ன்னு மாற்றி சொல்கிறத வந்து நீ இல்லைன்னு சொல்கிறேன், அவ்வளோதான். அந்த வகையில் தமிழ் தேசியம் என்பது திராவிடத்திற்கு மாற்று. அதோடைய நன்மைகள் என்னென்னா, தமிழ்நாட்டையும் விட்டு கொடுக்கல, நம்மளுடைய ஆதி கலாச்சாரம், நம்ம தமிழர்களுடைய பண்பாடையும் விட்டு கொடுக்கல. தேசியம் என்ன, நம்ம இல்லை நாங்கள் தேசியத்துக்கே எதிரானவர்கள் தமிழர்கள், சரிங்க ஐயா, தனியாக பிரித்து விட்டுறோம். அவன் காவிரியில் தண்ணி தரமாட்டான், இவன் முல்லை பெரியாரில் தண்ணி தரமாட்டான், இவன் கிருஷ்ணாவில் தண்ணி தரமாட்டான். கால் கழுவ கூட தண்ணி இல்லையே உங்களுக்கு. தமிழ்நாட்டில் எந்த ஆறும் உற்பத்தி ஆகவில்லை. உங்களுக்கு சரித்திரம் தெரியணுன்னா, மதராஸ் மாகாணத்திலிருந்து பிரிக்கும் பொழுது கொஞ்சம் ஆந்திராவில் கொஞ்சம் தனியாக பிரித்து ஆந்திராவாக்குனாங்க. கர்நாடகாவில் சில பகுதிகளை கொஞ்சம் மகாராஷ்டிராவிலேருந்து பிரித்து கர்நாடகா ஆக்குனாங்க. இப்படி போய் பிரித்து ரீக்ளாசிஃபிகேஷன் பிரிக்கிறாங்க. குடகு பகுதி, குடகுன்னா தெரியுமா, தலைக்காவேரி, காவேரி உருவாகிற இடம் பார்த்திங்கன்னா நான் போய் பார்த்துருக்கேன். தலைக்காவேரி சும்மா இவ்வளோண்டு இடத்துலேருந்து அவ்வளோ தண்ணி வரும், கடல் வரைக்கும் போய் சேர்ற வரைக்கும் இவ்வளவு தண்ணி வந்து அந்த அவ்வளோண்டு இடத்துலேருந்து எப்படி உள்ளேருந்து உற்பத்தி ஆகுது, எங்கேருந்து அப்படி வருது பூமியிலேருந்துங்கிறது பெரிய இன்றைக்கு வரை ஒரு புரியாத ஒரு புதிர். ஆனால் இயற்கை புரியாத புதிர்னா மேஜிக்லாம் ஒன்றும் இல்லை, இயற்கை அப்படி இருக்குது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த தலைக்காவேரி குடகு பகுதிக்காரர்கள் அவங்க துளு மொழி பேசுபவர்கள், கன்னடம் இல்லை. அப்போ அவங்க கேட்டாங்க, அவங்களுக்கும் கன்னடத்துக்கும் ஆகாது. எப்பவுமே நமக்கு பக்கத்து வீட்டுக்காரனோட ஆகாது, அடுத்த தெருவில் இருக்கிறவனோட நமக்கு நல்ல உறவு இருக்கும். ஏற்று வீட்டுக்காரனோட உறவு கொஞ்சம் பரவாயில்லையா இருக்கும், பக்கத்து வீட்டுக்காரனோட கொஞ்சம் பிரச்சனை இருக்கும், நமக்கு எல்லை பிரச்சனையோ மற்ற பிரச்சனையோ இருக்கும். அப்போ துளுக்காரன் கேட்குறான், அந்த குடகு பகுதி, எங்களை இந்த கர்நாடகாவில் சேர்க்காதீங்க, இந்த கன்னடக்காரங்களோட எங்களுக்கு ஒத்து வராது, எங்களை தமிழ்நாடுன்னு பிரிக்கிறீங்களே, அதாவது மதராஸ் மாகாணத்தில் தமிழ்நாடுன்னு ஒன்று, அப்புறம் தமிழர்கள் வாழும் பகுதின்னு பிரிக்கிறாங்களே, அதில் நாங்கள் சேர்ந்துக்கிறோம். துளுவும் தமிழும் சேர்றேங்கிறான், துளுவும் கன்னடமும் சேர மாட்டேன்றான். அப்போ இங்கே இருந்ததெல்லாம் யார்? தமிழர்கள் யாராவது முதலமைச்சர்களாக இருந்தார்களா என்றால் ஆமாம், ஆனால் இல்லை. புரியுது, திராவிடர்கள், தமிழர்கள் இல்லை. அவங்க என்ன பண்ணாங்க, வேணான்ட்டாங்க. நல்லா நினச்சி பாருங்கள், இன்றைக்கி தலைக்காவேரி குடகு பகுதி தமிழ்நாட்டோட இணைஞ்சிருந்ததுன்னா காவேரியில் தண்ணி வேணும்னு கர்நாடகாக்காரன் உங்கள் காலில் விழுந்து கிடப்பான். நிச்சயமா இது எப்படி இருக்குது? தும்ப விட்டுட்டு வாழை பிடிச்ச கதையா? அன்றைக்கி வந்தவனை வேணான்னு சொல்லி துளுக்காரனை வந்து நீ எனக்கு தேவையில்லை சொல்லி தள்ளி விட்டோம். நம்ம தள்ளி விட்டுட்டு இன்றைக்கி எங்கே போய் கெஞ்சிக்கிட்டு இருக்கோம்? கர்நாடகாரங்கிட்ட கெஞ்சிரும், ஆணையம் போட்டாலும் ஒத்துக்க மாட்டேன்றான், உச்சநீதிமன்றம் சொன்னாலும் ஒத்துக்க மாட்டேன். இப்படி அவன் சில வம்புகள் பண்ணிக்கிட்டு இருக்கான். அது ஏன் பண்ணுறான், எதுக்கு பண்ணுறான்? அவன் உள்ளூர் அரசியலுக்காக பண்ணுறான், ரைட்டு. அப்புறம் நீங்கள் தனிநாடு கேட்டு தண்ணி வரலான்னு, இப்போ இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் தகராறு இருந்துச்சு. மோடி என்ன பண்ணார்? தண்ணியை நிறுத்தினாங்க, சிந்து நதி நிறுத்திட்டார். 30% அவனுடைய பொருளாதாரம் வந்து ஜிடிபி அவுட்டு பாகிஸ்தான். அதுக்கப்புறம் என்ன பண்ணார்?
சில விஷயங்கள் சாதுரியமாக ராஜதந்திரமாக தான். ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் ஒரு காலத்தில் இப்படி இருந்தாங்க. அவனுக்குள்ளே உடச்சி ஆப்கானிஸ்தானை நம்ம பக்கம் சேர்த்துக்கிட்டார். இப்போ சமீபத்தில் கூட அந்த முத்தாகின்னு ஒரு அமைச்சர் வந்துட்டு போனார் இந்தியாவுக்கு. இந்த தாலிபான் அவங்க ஆட்சி மோடியை பார்த்துட்டு போனோன்னே அடுத்த வாரமே அங்கே போய் ஆப்கானிஸ்தான் என்ன பண்ணியிருக்கு, அவங்க பக்கத்துலேருந்து அந்த பக்கம், அதாவது அது பலுச்சிஸ்தானு, பக்தூன், அதாவது நம்ம இந்த பக்கம் இருக்கோம்னா இந்தியா, பாகிஸ்தானுக்கு அந்த பக்கம் ஆப்கானிஸ்தான், அந்த பக்கத்துலேருந்து என்னமோ ஒரு நதி, அது பேர் மறந்துட்டேன், அந்த நதி அந்த தண்ணியை அவன் நிறுத்திட்டான். நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். இங்கே மோடி, ஜெய்சங்கர், நம்ம இந்தியாவுடைய முக்கியமான அமைச்சர்கள், ஆட்சி நிர்வாகிகள்கிட்ட பேசிட்டு போகிறாங்க, இந்தியாவுக்கு ஆதரவாக பேசிட்டு போகிறான். அங்கே போனோடனே அந்த பக்கத்துலேருந்து வர நதி தண்ணியை நிறுத்திட்டான். அப்போ யார் ஐடியா கொடுத்துருப்பான்றதை நம்ம யோகம் பண்ணிக்கலாம். இங்கேருந்து சிந்து நதி நிறுத்துறதுனால 30% பொருளாதாரம் அவுட்டு பாகிஸ்தான். அந்த பக்கம் ஆப்கானிஸ்தான்கார அந்த நதி, ஏதோ ஒரு நதி அதை நிறுத்திட்டான்னொன்னே 15% அதனால் அந்த பகுதியில் அவுட்டு. 45% பாகிஸ்தானுடைய பொருளாதார ரீதியில் அடிபட்டுடுச்சு. ஏன்? அமெரிக்காக்காரனுடைய அவ்வளவு அணுசக்தி ஆயுதங்களை எங்கே இருக்குது? இந்த கிரானா மலையில் வச்சுருக்கான், மலைக்கு அடியில் சுரங்கத்தில் டன்னலில் வச்சுருக்கான். ஆனால் பாகிஸ்தான்காரங்கிட்ட வச்சுருக்கானே தவிர இந்த இது மாதிரி தான் வாடகை வீட்டை எடுத்து அங்கே அடுக்கி வைக்கிற மாதிரி தான் பாகிஸ்தானில் வச்சுருக்கே தவிர கண்ட்ரோல் யார்கிட்ட இருக்குது? அமெரிக்கா கிட்ட இருக்குது. அந்த வாயில், அந்த வாசலில் அது பக்கத்தில் இந்த பக்கத்துலேயும் அந்த பக்கத்துலேயும் இந்தியா துல்லியமாக போட்டு குண்டு போட்டுச்சு. ஏன்னா முழுசாக குண்டு போட்டால், அது மேலேயே குண்டு போட்டால் அணு ஆயுதங்கள் வெடிச்சதுன்னா பாகிஸ்தான் மட்டும் இல்லை, ஆப்கானிஸ்தானும் சேர்ந்து பாதி காலி ஆகிடும். அது முடியாது, கூடாது என்பதற்காக, நீங்கள் தானே வச்சுருக்க, எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி அது வாசலில் குண்டு போட்டால் என்ன அர்த்தம்? அடுத்த குண்டு உள்ளே போடுவேன். இப்போ எதுக்காக சொல்லணும்னா, இந்த நதி நீர் என்பது ஒரு பொருளாதாரத்திலும் அரசியலிலும் எவ்வளவு முக்கியமானது. நீங்கள் தனித்தமிழ்நாடுன்னு பேசுகிறவங்கெல்லாம் ஏதாவது புரிஞ்சு பேசுகிறாங்கன்னா சும்மா அதாவது பேசணுமேன்னு பேசுகிறானே தவிர சாத்தியம். நீங்கள் தனி தமிழ்நாடு பேசுகிறீங்க, அப்புறம் வேறு ஒரு கட்சிக்காரன் எங்களுக்கு வட தமிழ்நாடு தனியாக வச்சுக்கணும், தென் தமிழ்நாடு தனியாக வச்சுக்கணும், அப்புறம் தென் தமிழ்நாட்டில் திருநெல்வேலி தனியாக ஒரு நாடு, அப்புறம் அந்த பக்கம் இன்னொரு மதுரை வேறு ஒரு நாடு. இதுக்கு முடிவே இல்லையே. இப்போ இன்றைக்கும் நீங்கள் ஒரு மாவட்டத்தில் வர்ற பணத்தை அந்த மாவட்டத்தில் மட்டும்தான் செலவழிக்கணும்னு ஏதாவது இருக்கா? இல்லை, தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு பொருளாதாரம் இருக்குது. இப்போ ராமநாதபுரம், சிவகங்கை மாவட்டத்திலலாம் வருமானம் கம்மியாக இருக்கும், அங்கே வளமான பகுதிகள் இல்லை. கொங்கு மாவட்டத்தில் சென்னையை விட அதிகமான வருமானம் இருக்கும். வியாபாரம் அங்கே தான் கொங்கு பகுதியில் தான், பெல்ட்டில் தான் அதிகம். அப்போ கொங்கு மாவட்டங்களில் வர வருமானத்தை அங்கே செலவு பண்ணணும். ராமநாதபுரத்தில் உள்ளது, சிவகங்கையில் உள்ளது அங்கே செலவு பண்ணணும், சென்னையில் உள்ளது சென்னையில் தான் செலவு பண்ணணும்னு ஒரு சட்டம் போட்டோம்னா யதார்த்தத்துக்கு எப்படி இருக்கும்? அதனால் நம்ம என்ன சொல்கிறோன்னா, திராவிடம் என்ற பொய்யான ஒரு மாயைக்கு, திராவிட மாயைக்கு மாற்று என்றால் அது தேசியம். ஆனால் தமிழ்நாட்டை உட்படுத்திய தமிழர்களுடைய பண்பாடு கலாச்சாரத்தை விட்டு கொடுக்காமல் ஒரு தேசியம் வேண்டும் என்றால் அது தமிழ் தேசியம். அந்த வகையில் சீமான் சொல்வது அந்த திராவிட மாயை என்பது அகற்றப்பட வேண்டும் என்று சொல்வதில் நம்ம 100% ஏற்றுக்கொள்கிறோம். ஓகே சார், பல்வேறு கேள்விக்கு தெளிவாக நன்றி. நன்றி, வணக்கம்.